ஹலோ, யாரு? நாங்கள் ஃபெடெக்ஸ் கஸ்டமர் கேர்லேருந்து பேசுகிறோம். உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அதை நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அதில் வந்து ட்ரக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு. சார், நான் எதுவும் ஆர்டர் பண்ணல சார். எனக்கு எதுவும் அந்த மாதிரி பார்சல் வராது. ராங் நம்பர் நினைக்கிறேன். கௌதம், நீங்கள் தானே? இப்போ பேசிட்டு இருக்க நம்பர் உங்களோட தானே? உங்களுக்கு தான் இந்த பார்சல் வந்திருக்கு. என்னோட டியூட்டி வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறது மட்டும்தான். மற்றபடி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் மும்பை நார்கட்டிக்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் பண்ணுவாங்க. சரி, ஓகே. ஹலோ, கௌதமா? எஸ், கௌதம். உங்கள் ஃபெடெக்ஸ் கொரியர் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கு. நாங்கள் மும்பை நார்காட்டிக்ஸ்லேருந்து பேசுகிறோம். இன்வெஸ்டிகேஷனுக்காக நீங்கள் மும்பை வரணும். சார், நான் ஏன் சார் வரணும்? நான் எதுலையும் இன்வால்வ் ஆகலை. வேறு யாருனா இருக்க போகுது, செக் பண்ணி பாருங்கள். சார், நீங்கள் கோஆப்ரேட் பண்ணனா அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். சார், ஒரு ஃபைனல் டீல். இந்த கேஸ் உங்களை ரிலீஸ் பண்ணணும்னா 50 lakh நான் சொல்கிற அக்கௌண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா இந்த கேஸ் உங்களை பெர்மனெண்ட்டாக ரிலீவ் பண்ணிடுவேன். இஃப் இன் கேஸ் இல்லை, முடியாது, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களை இந்த கேஸில் ரெஜிஸ்டர் பண்ணி கோர்ட்டு கேஸுன்னு அலைய விட்டு கடைசியில் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் அதிகமாகும். இப்போவே சொல்லிடுறேன். அண்ட் த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். அதுவும் இல்லாமல் அவ்வளோ பெரிய அமௌண்ட் என்னால் ரெடிலாம் பண்ண முடியாது சார். என்கிட்ட இல்லை சார், ப்ளீஸ். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் அமௌண்ட் கொடுக்கலன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்னவோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அகைன் ஐம் டெல்லிங், த சாய்ஸ் இஸ் யூஸ். இந்த கேஸ் நீங்கள் ரிலீவ் ஆகணும்னா 50 lakh நான் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு இம்மீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். லைன்லேயே இருக்கேன். சார், எப்படின்னா இது என்னை காப்பாற்றுங்க சார். அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சார் அமௌண்ட் கேட்டு அனுப்பணும். நீங்கள் கால் கட் பண்ணால் தான் சார் உங்கள்கிட்ட கேட்க முடியும். எனக்கு ஒரு 5 to 10 minutes டைம் கொடுங்க சார். அதுக்குள்ளே எப்படின்னா அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் சார், ப்ளீஸ். ஓகே, உங்களுக்கு வந்து 10 minutes டைம் தரேன். அதுக்குள்ளே அமௌண்ட் அனுப்புங்க. 11th minute என்கிட்ட இந்த ஃபோன் வரும். அந்த டைமில் எனக்கு அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கண்டிப்பாக ரிசீவ் ஆகிக்கணும். ஹலோ, மச்சான், கௌதம் பேசுகிறேன்டா. மும்பையிலேருந்து ஒரு ஃபோன் வந்துருந்ததா, இந்த மாதிரி நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. நான் ஏதோ ட்ரக்ஸ் கடத்திட்டேன், உன் மேலே கேஸ் போட போகிறோம், அரெஸ்ட் பண்ண போகிறோம், நீ ஒழுங்காக 50 lakh எங்களுக்கு கொடுத்துட்டேன்னா அங்கே விட்டுறோம், இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்கடா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா ப்ளீஸ். என்னடா சொல்கிற? அப்படியா? ஓ, இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்குதுன்னு சொல்கிறியா? ஓகே ஓகே ஓகே, சரிடா, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் சார். என்ன சார், அமௌண்ட் அனுப்பிட்டீங்களா? ஹலோ சார், அமௌண்ட் கண்டிப்பாக அனுப்புகிறேன் சார். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஷின் ஒன்று கேட்கலாங்களா? இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ். 7:30 PM. 7:30 எங்களுக்கும் தெரியுது சார். பட் அப்படியே அது ரயில்வே டைமிங் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். 19:30 அது கரெக்டு தான். பட் தனித்தனியாக சொல்லுங்கள். 1930 சைபர் கிரைமுடைய ஹெல்ப்லைன் நம்பர். நீங்கள் கொஞ்ச நேரம் கட் பண்ணுங்கள், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசிட்டு உங்களுக்கு கால் பண்ணிட்டுங்களா? ஓ, காலே கட் பண்ணிட்டீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தான். நிறைய பேருக்கு வந்து ஃபேக் கால்ஸ் அப்படிங்கிறது டே பை டே வந்து நிறைய பேர் வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ரீசெண்டாக இப்போ என்ன கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடெக்ஸ் கொரியர் ஸ்கேம் அப்படின்ட்டு ஒரு கால் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இந்த கான்வர்சேஷன்ல பார்த்த மாதிரியே உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு வந்து ட்ரக்ஸ் வந்து இல்லீகலாக வந்திருக்கு, உங்க மேலே நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மிரட்டல்களோடும் நிறைய பேர்கிட்ட பணத்தை வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஒரு காரணத்தை வச்சு நிறைய கால்ஸ் வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டாக பெங்களூர்ல கூட நிறைய பேர் இது வந்து ஏமாந்துருக்காங்க. பெங்களூர், தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு வேரியஸ் ஸ்டேட்ஸ் நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கோ இல்லைன்னா உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுடைய உறவினர்களுக்கோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ்க்கோ யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி கால் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா தயவு செஞ்சு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1930 அப்படிங்கிற நம்ம சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெல்ப்லைன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணுங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேல நம்ம தப்பு பண்ணல அப்படின்னும் போது நம்ம யாருக்கும் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க இல்லை அப்படின்னும் போது, நம்ம செய்யாத தப்புக்கு யாரோ ஒருத்தர் நமக்கு ஸ்கேம் பண்ணி மிரட்டி காசு வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுல இருந்து நம்ம வெளியே வரதுக்கு நமக்கு உறுதுணையா நம்ம கூடவே எப்பயும் நம்ம சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம கூடவே இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் மேல அவங்களுடைய
ஒரு மிகப்பெரிய இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து டே பை டே வந்து ரொம்பவே அதிகமான ஒரு விஷயமாகவும் பெருமையோட சொல்ற சுச்சுவேஷன் அப்படின்னு தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமா உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அகைன் ஐம் டெல்லிங், இந்த மாதிரி நீங்க ஏதாவது கால்ஸ் ரிசீவ் பண்ணீங்கன்னா 1930 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயத்தை ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றியோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.